ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சிக்கன் 65 வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம அது கடையில் வாங்கி கொடுத்தா அது என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்க என்னென்னு தெரியாது. ஸோ அது கூட என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்றதும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அது வந்து நம்ம இப்போ சிக்கன் வாங்கினது கூட அது நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு எக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன். அதில் நான் அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த கலருக்காக கலரிங் ஏஜென்ட் அது வந்து என்னென்னா கேசரிக்கு நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அது மெயினாக எல்லாருமே கேசரிக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த கலரிங் ஏஜென்ட்டு. அதனால் கேசரின்னு சொன்னேன். ஸோ அந்த கலரிங் ஏஜென்ட் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு தான் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ இஞ்சி பூண்டு வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எண்ணெய் வந்து கொதிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா சிக்கனு, அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. இப்போ நீங்கள் இந்த ஊற வச்சு எடுத்து போடுறதுனால அது வந்து அந்த எண்ணெய் சட்டியில் ஒட்டாது. இன்னொன்று வந்து என்னென்னா அந்த நம்ம எக்கு ஆட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு வந்து சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும் அந்த சிக்கனுக்கு. ஸோ குழந்தைங்களும் இந்த சிக்கன் 65 வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.